வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு அக்ரிகல்ச்சரல் பாட்னி. ஸோ இதில் நான் உங்களுக்கு நடத்த போகிறது அக்ரிகல்ச்சர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிராப்ஸ். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா லெக்சர் 1ஓட 3rd கிளாசிஃபிகேஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிளாசிஃபிகேஷன் இது எப்படி நம்ம இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதனுக்கு தேவையான பயன்பாடுகள், அதே மாதிரி அந்த செடியிலேருந்து மனுஷனுக்கு தேவையான பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன கிடைக்குதுன்றது வச்சு தான் இந்த அக்ரிகல்ச்சர் கிளாசிஃபிகேஷன்றது வந்து நம்மளுக்கு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அப்படி கிளாஸிஃபை பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 12 செக்ஷனாக கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ 12 செக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீரியல்ஸ், பல்சஸ், வெஜிடபிள்ஸ், ரப்பர், ஃபோரேஜ், கிரீன் மெனியூன்னு சொல்லிட்டு ஒரு 12 செக்ஷனாக இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு செக்ஷனை பற்றியும் நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ். ஸோ சீரியல்ஸ்ன்ற வேர்டு அந்த எதுலேருந்து உருவாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோமன் வேர்டான சீரஸ்ன்ற ஒரு வேர்ட்லேருந்து தான் உருவாச்சு. ஸோ அந்த சீரஸ்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஸோ அறுவடையின் அரசி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ சீரியல்ஸை வந்து அறுவடை அரசின்ற வேர்டில் இருந்தால் இதை எடுத்து நம்மளுக்கு சீரியல்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட் அப்புறம் பார்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 கிராப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளால் உருவாக்கப்பட்ட வரம், மனுஷனுக்கு தரப்பட்ட வரம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து சீர்லேரியா முன்னேறின்னு சொல்லிட்டு இதுக்கு பைனாமியல் நாமன்கிளேச்சரில் நேமிங்ஸும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெயின்ஸை வந்து எஸ்பெஷலாக வந்து பிரெட் மேக்கிங், அதே மாதிரி ஃபுட்டாக யூஸ் பண்ணிருக்கிற இந்த கிரெயின்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சீரியாலியா அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போஏசிய ஃபேமிலியில் தான் எல்லா மெம்பர்ஸுமே இதில் அப்ளிகபிள் ஆயிருக்காங்க. ஸோ அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து வர்றது வந்து எல்லாமே கிரெயின்ஸ், அதே மாதிரி பைனாமியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சீரியல்ஸ் எல்லாமே போஏசிய ஃபேமிலியில் பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ சீரியல்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், மீஸ், சொர்க்கம், ராகி, பேர்லே, ரை, ஓட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது சீரியல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ சீரியல்ஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்ஸை மாதிரியே இருக்கக்கூடிய மில்லட்ஸ். ஸோ மில்லட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கிரெயின்டு சீரியல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சீரியலை விட ரொம்பவே சின்னதாக இருக்கும். இது வந்து என்ன ஃபுட்டில் வந்து ஒரு மைனர் இம்பார்ட்டன்ஸாக இருந்தாலும் இதுங்களும் வந்து ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ படி பார்க்கும்போது சீரியல்ஸ் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்றுட்டே சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூடோ சீரியல்ஸ். ஸோ சூடோ சீரியல்ஸில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போஏசிய ஃபேமிலியில் இல்லாத சீரியல்ஸ், ஸோ அதர் தென் போஏசிய ஃபேமிலி சீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூடோ சீரியல்ஸில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பக்வீட், கிரெயின் அமராந்தஸ், அப்புறமேட்டு குவைனா. ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய மற்ற சீரியல்ஸை தான் வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எந்தெந்த ஃபேமிலியில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமராந்தீசியே, சின்னோபோடிசியில் வந்து இந்த பக்வீட், கிரெயின் அமராந்தஸ், குவைனான்ற வந்து கிராப்ஸ் சீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெர்பேஷியஸ் ஆனிவல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே 1 இயர்க்குள்ளார ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய கிராப்னு சொல்லலாம். ஸோ அந்த லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்து எண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான். ஸோ ஒரு தடவை ஒரே ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் தான் இருக்கும், ஒரே ஒரு ஹார்வெஸ்ட் தான் நம்ம பண்ண முடியும், ஒரே ஒரு தடவை ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ஒவ்வொரு தடவை இருக்கும். ஸோ அதனால ஹெர்பேஷியஸ் ஆனிவல்ஸ் 1 இயர்க்குள்ளார வந்து நம்ம ஹார்வெஸ்ட்ன்றது ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இந்த சீரியல் கிராப்ஸில் வந்து மோஸ்ட்டாக வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இதோட ஜென்ரலாக இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது ஸ்டெம்ன்றது வந்து ஸ்டெம் ஆர்க்கல் அந்த தண்டு இது பார்த்தீங்கன்னா எரெக்டாகவும் இருக்கும், எரெக்ட் சிலிண்ட்ரிக்கல் இருக்கும். அதே மாதிரி ஹாலோவாக இருக்கும், உள்ளார வந்து எதுவும் பிரச்சனை இருக்கு. அதே அந்த ஹாலோன்றது நோட்ஸை தவிர மீது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹாலோவாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கல்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஷீட்டால், ஸோ இலைகள் மூலியமாக வந்து சரௌண்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக தான் இருக்கும். சீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இலை இருக்குன்னா அதை விட கொஞ்சம் மேலே ஏற்றி தான் இன்னொரு இலை வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பேரல் வினேஷனில் இந்த லீவ் ஷீட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து பேனிக்கல் ஆர் ஸ்பைக் டைப் ஆஃப் பேனிக்கல் தான் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் சீரியல்ஸில் இருக்க இன்ஃப்ளாரன்ஸ் வந்து யூனிட் ஆஃப் இன்ஃப்ளாரன்ஸை வந்து நம்ம ஸ்பைக்லெட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாமன்ஸ் எல்லாமே மொத்தம் 3 ஸ்டாமன் தான் இருக்கும். பட் ஆனால் ரைஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டாமன் இருக்கும். ஸோ ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கேரியாப்சிஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ராகியில் வந்து யூட்டிக்கலாக இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும், எக்ஸப்ட் இன் ராகி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பல்சஸ். ஸோ பல்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்ஸுக்கு அடுத்த இதாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபுட், ஹியூமன் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ சீரியல்ஸ்க்கு அடுத்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடியது இந்த பல்சஸ் தான்.
ஸோ இந்த பல்சஸ் வந்து லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுட்டுக்காக மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ண கிடையாது. இந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸான பல்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நாடியூல்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு லேண்டில் நைட்ரஜன் ஃபிக்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த பல்சஸ் தான். ஸோ இந்த பல்சஸ் அது மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து ஒரு சீஃப் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சப்ளைன்னு சொல்லலாம். இதில் வந்து ப்ரோட்டீன் போர்ஷன் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீடு, பாட், லீவ்ஸ், அதே மாதிரி ஷூட்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பல்சஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் கிராம், பிளாக் கிராம், கிரீன் கிராம். அடுத்து வந்து பார்க்க போது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி நட்ஸ். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிச் அண்ட் வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா மேஜர் நியூட்ரிஷன்ஸ், அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் நட்ஸ் தான். அதே மாதிரி இதை வந்து இன்னும் கிளாஸிஃபை பண்ணுறது எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இப்போ படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரூட்ஸை படிக்கிறது வந்து கல்டிவேஷன், அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸை படிக்கிறதுக்கு வந்து போமாலஜின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்னா ஒலரிகல்ச்சர், அதே மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்னா ஃப்ளாரிகல்ச்சர்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆயில்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். ஸோ இந்த ஆயில்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் வந்து எதுக்காக இதாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன் கன்சப்ஷனுக்காகவும் இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் அண்ட் ஆயில் சீட்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஹியூமன் டயட்டில் ஃபேட் போர்ஷன், அதாவது ஆயிலை வந்து சப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் போர்ஷன் வந்து ஆயிலை வந்து நம்மளுக்கு ஹியூமனுக்கு சப்ளை பண்ணுறது வந்து இந்த ஆயில் அண்ட் ஆயில் சீட்ஸ் தான். ஸோ இது இங்கே எதுக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசமில் வந்து எனர்ஜின்னு சொல்லிட்டு தேவை வந்து இந்த ஆயில்ஸ் மூலியமாக தான் சப்ளைட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா ஃபுட்டோட டேஸ்ட்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆயில் அண்ட் ஆயில் சீட்ஸ் ஹியூமன் கன்சப்ஷன் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் as well as மெடிஷனல் வேல்யூவும் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மெடிஷனல் வேல்யூக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்டர், அந்த கொட்டமுத்து எண்ணெய்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா காயங்களுக்கு வந்து மருந்தாகவும் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோப், காஸ்மெட்டிக், அதே மாதிரி லூப்ரிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூஸில் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபார் ஆயில் அண்ட் ஆயில் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர், ஜிஞ்சரி, சாஃப்ளவர், அப்புறம் கிரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் ஆயில் சீட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து சுகர் அண்ட் ஸ்டார்ச். ஸோ சுகர்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வருது வந்து சுகர் கேன். ஸோ இந்தியா வந்து சுகர் கேன் தான் சுகர் சீஃப் சோர்ஸ் ஆஃப் சுகர் அண்ட் எனர்ஜி வந்து சப்ளை பண்ணுது. ஸோ இது பட் ஆனால் ஒரு சில கண்ட்ரிஸான யூரோப், கனடா, யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட். ஸோ பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ன்றது வந்து நம்ம பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட்டே கொஞ்சம் பெரிய சைஸில் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சுகர் பீட்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இந்த யூரோப், கனடா, யூஎஸ்ஏல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சுகர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒன்று சுகர் கேன் வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரிஸில் நல்லா வளர்றதுனால இந்த சுகர் பீட்டுன்றது வந்து இங்கே பாப்புலராக இல்லை. ஸோ மற்ற சுகர் ப்ரொடியூசிங் அதர் கிராப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாம், கோகனட், டேட் பாம், அதாவது பேரிச்சம்பழம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சுகரோட சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சுகர்லேருந்து உருவாக்கக்கூடிய, அதாவது சுகர் கேன் அப்படின்னா சுகர் பீட்டை க்ரஷ் பண்ணிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஜூஸ், அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாம் கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தமிழ் நேம் வந்து அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கரை கோர்த்த நீர் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராச். ஸோ ஸ்ட்ராச் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்காக ஸ்ட்ராச் வந்து நம்ம ஹியூமன் டயட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், சொர்க்கம், மெய்ஸ், அதே மாதிரி சீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராச் வந்து நம்மளுக்கு ஹையர் லெவலில் கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக நம்மளுக்கு ஸ்ட்ராச்சை குடிக்கக்கூடிய ஃபுட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதே மாதிரி டேப்பியோக்கா. ஸோ இதுங்க ஹியூமன் ஃபுட் பேசிஸில் மட்டும்தான் இதாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, இது இண்டஸ்ட்ரியல் யூசஸில் கன்ஃபெக்ஷனரி, அழகு சாதனை, இது அதே மாதிரி டெக்ஸ்டைல், அதே மாதிரி ஸ்டேஷ்னரி, அப்புறம் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச்சில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்து வந்து ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர்ஸ்னால் நம்ம இப்போ நார்மலாக ட்ரெஸ் பண்ணுறது, துணி, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடியது தான் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லலாம். கயிறு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் தான். ஸோ மேஜராக நான் இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் மட்டும் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ காட்டன், லின், அப்புறம் ஃபைபர்ஸ் ஆஃப் ஜூட் அண்ட் மிஸ்தா, அப்புறம் கோகனட் ஃபைபர்ஸ். ஸோ அது என்னென்னலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸில், மெனி கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைபர்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமாக என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ரெஸ் மேக்கிங்க்கு வந்து இந்த காட்டன்றது வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி லெனின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் ஆர் லென் சீட்ஸை வந்து இந்த ஃபைபர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து டெம்பரேட் கிளைமேட்ஸில் வந்து கிளாத்திங் மெட்டீரியல்
உருவாக்கத்துக்காக இந்த லெனின்றது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜூட் அண்ட் மெஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா கன்னிங் பேக், அதாவது சாக்கு பை, அதே மாதிரி பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி கோகனட் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு, அப்புறம் காலடி மெத்த, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் ஃபைபர்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பெவரேஜஸ். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பெவரேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, அப்புறம் கொக்கோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெவரேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த பெவரேஜஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்டை வந்து நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்து கொடுக்கறதுனால தான் இது பெவரேஜஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்ட்னா எதுவும் இல்லைங்க. ஸோ இப்போ காஃபி ஆர் டீ குடித்தா ஒரு சிலருக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுக்குள்ளார இருக்க ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அல்கலாய்ட்ஸ் தான். ஸோ அதனால் இந்த பெவரேஜஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் தி ஹியூமன் நீட்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த காஃபி, டீ வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிராப்பாக இதாகிட்டு இருக்கு. அதாவது பண செடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதை தான் கமர்ஷியல் கிராப்னு. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் குவாலிட்டி வந்து நல்லா இருந்ததுன்னா ஸோ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹையர் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி கொக்கோன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெவரேஜ் மட்டும் இல்லாமல் கன்ஃபெக்ஷனரிக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது நார்கோட்டிக்ஸ், ஃபியூமிட்ரி, அதே மாதிரி மேஸ்டிகேட்டரி. ஸோ நார்கோட்டிக்ஸ், ஃபியூமிட்ரி, மேஸ்டிகேட்டரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்கோட்டிக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ், அதாவது இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ, கஞ்சா, ஓபியம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ். ஒரு பிளான்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு கடைசியாக கூடிய இது இந்த டொபாக்கோன்ற பிளான்ட்லேருந்து கிடைக்கிறது தான் வந்து இந்த நார்கோட்டிக்ஸ். ப்ராசஸ் பண்ணி கெமிக்கல்ஸ் போட்டு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டிமுலேட்டிங், ட்ரௌசி அப்படிலாம் ஒரு மயக்க நிலையை கொடுக்கறது, அந்த பர்டிகுலர் ஆல்கலாய்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த ப்ராடக்ட் தான் நார்கோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு சந்தோஷமான நிலையிலேயே மைண்டை வச்சுட்டு இருக்கும். அதே மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு விதமான மயக்கத்தன்மையை வந்து இந்த நார்கோட்டிக் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இது பிவரேஜஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாகவும் ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நார்கோட்டிக்ஸ் வந்து ஃபியூமிட்ரி. ஸோ நார்கோட்டிக்ஸ்க்கும் ஃபியூமிட்ரிக்கும் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஸோ நார்கோட்டிக்ஸ்ன்றது வந்து அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபியூமிட்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக்கிங் ஏஜென்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் இருக்கிறதும் டொபாக்கோ தான். ஸோ அது ஃபயர் பண்ணி ஸ்மோக் பண்ணும்போது அந்த ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அதை வந்து ஃபியூமிட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே மேஸ்டிகேட்ரிஸ்னால் வெத்தலை, அப்புறம் கொட்டைப்பாக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஸ்டிகேட்டரிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வேற ஒரு விதமான ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்ட் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரதான் இந்த மேஸ்டிகேட்டரிஸ். ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நார்கோட்டிக், ஹியூமிட்ரி, அதே மாதிரி மேஸ்டிகேட்டரிக்கு மூணுத்தையும் ஒரே இதாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டொபாக்கோ லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து வந்து ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ். ஸோ ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா இந்தியன் ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி இடமே இருக்குது. ஸோ இதுங்க என்னதான் அப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுங்களை வந்து நம்ம டைரெக்டாக ஒரு ஃபுட்டாக எடுத்துக்க முடியாது. பட் ஃபுட்டில் இதுங்க இருந்ததுன்னா அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ். ஸோ அதுங்க வந்து ஃப்ளேவர், அரோமா, அதே மாதிரி டேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அரோமா, அதே மாதிரி ஃப்ளேவர் வந்து ஒரு ஃபுட்டில் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா அது வந்து ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே அது வந்து டேஸ்ட்டை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காண்டிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர், கார்டமன், க்ளவுஸ், சில்லி, டர்மரிக், ஜிஞ்சர், ஆனியன், அப்புறம் கார்லிக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ரப்பர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீவியா பிராசிலியன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேசில்லேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண பிளான்ட்னே சொல்லலாம். ஸோ இந்த ரப்பர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த பால், அந்த லேட்டெக்ஸ்க்காக தான் வளர்க்கப்படுது. ஸோ இது வந்து இந்தியன் எக்கனாமியில், அதாவது நேஷனல் எக்கனாமிலேயே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குன்றே சொல்லலாம். அதே மாதிரி இது இண்டஸ்ட்ரியல் யூசஸ்லாம் நிறைய இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ மற்ற சோர்ஸ் ஆஃப் ரப்பர் என்னன்னு சொல்லிட்டு ரப்பர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைஹார்ட் கிளாசியோவி, கிரிப்டோஸ்டிகா, டெராசாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற கிராப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரேஜ். ஸோ ஃபாரேஜ் வந்து எதுவும் இல்லைங்க, இந்த ஃபாரேஜில் வந்து ஃபாடர் அதே மாதிரி பாஸ்டர் ரெண்டுமே ஆகுது. ஸோ ஃபாடருக்கும் பாஸ்டருக்கும் நான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபாடர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வளர்க்கப்பட்டு அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அனிமலுக்கு கொடுத்தா வந்து ஃபாடர். எக்ஸாம்பிள் கினியா கிராஸ், கம்பனேப்பியர், லியூசன்,
ஃபாடர் சோளம், அப்புறம் இதே மாதிரி ஃபாடர் மைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டட் ஃபாடர்ஸ்னு சொல்லலாம். இதே பேஸ்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ன்றது வந்து பேலன்ஸ்டு ஒன். ஸோ இப்போ ரைஸோட பேலன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்லைடில் பாருங்கள். ஸோ கிராசஸ் லெக்யூம்ஸ் எல்லாமே வளர்ந்துட்டு ஒரு ஆரபல் லேண்டில் அனிமல்ஸை அந்த ஃபீல்ட்லேயே இறக்கி விட்டு மேய விட்டாங்கன்னா அது வந்து பேஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ட்ரா பேடி, சோளம், அதே மாதிரி ட்ரை பிளான்ஸ் ஆஃப் பல்சஸ், அந்த ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இலைகள், அதே மாதிரி கிரவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபோரேஜஸ், அதாவது பாஸ்டர்ஸில் வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் அண்ட் ஷர்ப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ அதுங்க எப்போ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியாஸில், அதே மாதிரி ஸ்கேர்சிட்டி, ஸோ பஞ்சம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு வந்து கொடுக்கறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மென்யூஸ், அதே மாதிரி க்ரீன் லீஃப் மென்யூஸ். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ரீன் மென்யூன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்துல ஒரு செடியை வளர விட்டு ஸோ அதை வந்து ஆர்கானிக் மேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக, அதாவது சாயில் நைட்ரஜன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதே நிலத்துல வந்து நம்ம ப்ளவ் பண்ணோம். ஸோ கிராப் பண்ணி ப்ளவ் பண்ணோம்னா அதை வந்து க்ரீன் மென்யூரிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து சன்ஹெம்ப், கொடிஞ்சி, இண்டிகோ, அதே மாதிரி சிஸ்பேனியா ஸ்பீசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மென்யூருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதே க்ரீன் லீஃப் மென்யூர்னா ஸோ ஸ்hrubs இல்லை ட்ரீஸு, ஸோ இப்போமனியா, கார்னியா, கிளைரிசீரியா, அகத்தி, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃப் மென்யூருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இவங்க வந்து வேறு இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணிட்டோ இல்லை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோ வந்து ஃபீல்டில் கொட்டி ஸோ அது மூலியமாக ஒரு சாயிலோட நைட்ரஜன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது க்ரீன் லீஃப் மென்யூர்னுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மென்யூரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்லோனிஷியஸ் டைப்பாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுங்க சாயில் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.